திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம இன்னைக்கு பார்க்க போறவர் திருநாவுக்கரசர் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம் திருப்பள்ளியின் முக்கூடல், பதிகை எண் 69. இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருநாவுக்கரசர் தேவாரம். இன்றைக்கி நாம் இது பாடல், பெரிய பாடல். இதெல்லாம் கேட்குறதே பெரும் பாக்கியம் நம்மளுக்கு. திருநாவுக்கரசர் அருளி செய்த 6ஆம் திருமுறை பண் திருத்தாண்டகம். தாண்டகங்கள்லாம் பலவிதமான தாண்டகங்களை பாடி அருளி செய்திருக்காரு. இன்றைக்கி நாம் இந்த திருத்தாண்டகத்தில் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். ஆராத இன்னமுதை அம்மான் தன்னை அயனோடு மால் அறியாத ஆதியானை தாராறு மலர் கொன்றை சடையான் தன்னை சங்கரனை தன் ஒப்பார் இல்லாதானை நீரானை காற்றானை தீயானானை நீல் விசும்பாய் ஆழ்கடல்கள் ஏழும் சூழ்ந்த பாரானை பள்ளியின் முக்குடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாறே விடையானை விண்ணவர்கள் என்னத்தானை வேதியனை வெண்திங்கள் சூடும் சென்னி சடையானை சாமம் போல் கண்டத்தானை தத்துவனை தன் ஒப்பார் இல்லாதானை அடையாதார் மும்மதிலும் தீயில் மூழ்க அடுகனை கோத்து எய்தானை அயில்கொள் சூழ படையானை பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாறே பூதியனை பொன்வரையே போல்வான் தன்னை புரிசடை மேல் புனல் கரந்த புனிதன் தன்னை வேதியனை வெண்காடு மேயான் தன்னை வெள்யேற்றின் மேலானை விண்ணோர்க்கு எல்லாம் ஆதியனை ஆதிரை நன்னாளாம் தன்னை அம்மானை மைமேவு கண்ணியாழ்வோர் பாதியானை பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாறே போர்த்தானை ஆணையின் தோல் புறங்கள் மூன்றும் கொடியாக எய்தானை புனிதன் தன்னை வார்த்தாங்கு வனமுலையால் பாகன் தன்னை மறிகடலுள் நஞ்சுண்டு வானோர் அச்சம் தீர்த்தானை தென் திசைக்கே காமன் செல்ல சிறிதளவில் அவன் உடலம் பொடியா அங்கே பார்த்தானை பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாறே அடைந்தார்கள் தம் பாவங்கள் அல்லல் நோய்கள் அறிவினைகள் நல்குரவு செல்லா வண்ணம் கடிந்தானை கார்முகில் போல் கண்டத்தானை கடுஞ்சினத்தோன் தன் உடலை நேமியாலே தடித்தானை தன் ஒப்பார் இல்லாதானை தத்துவனை உத்தமனை நினைவார் நெஞ்சில் படிந்தானை பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாறே கரந்தானை செஞ்சடை மேல் சிங்கை வெள்ளம் கனல் ஆடு திருமேனி கமலத்தோன் தன் சிரம் தாங்கு கையானை தேவதேவை திகழ் ஒளியை தன் அடியே சிந்தை செய்வார்.
வருந்தாமை காப்பானை மண்ணாய் விண்ணாய் மறிகடலாய் மால் விசும்பாய் மற்றும் ஆகி பரந்தானை பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாறே நதியாரும் சடையானை நல்லூரானை நல்லாற்றின் மேயானை நல்லத்தானை மதிவாரும் பொழில் புடைசூழ் வாய்மூரானை மறைக்காடு மேயானை ஆக்கூரானை நிதியாளன் தோழனை நீடூரானை நெய்தானம் மேயானை ஆரூர் என்னும் பதியானை பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாறே நற்றவனை நான்மறைகள் ஆயினானை நல்லானை நணுகாதார் புறங்கள் மூன்றும் செற்றவனை செஞ்சடை மேல் திங்கள் சூடும் திரு ஆரூர் திருமூலட்டானம் மேய கொற்றவனை கூர் அரவம் பூண்டான் தன்னை குறைந்து அடைந்து தன் திறமே கொண்டார்க்கு என்னும் பற்றவனை பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாறே ஊனவனை உடலானை உயிர் ஆனானை உலகேழும் ஆனானை உம்பர்கோவை வானவனை மதிசூடும் வளவியானை மலைமகள் முன் வராகத்தின் பின்பே சென்ற காணவனை கைலாய மலை உலானை கலந்து உருகி நைவார்த்தம் நெஞ்சுனுள்ளே பானவனை பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாறே தடுத்தானை தான் முனிந்து தன் தோள் கொட்டி தடவரையை 20 தோள் தலையினாலும் எடுத்தானை தாழ்விரலால் மால ஊன்றி எழுநரம்பின் இசைப்பாடல் இனிது கேட்டு கொடுத்தானை பாடும் கூர்வாள் தன்னை குறைகழலால் கூற்றுவனை மால அன்று படுத்தானை பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாறே பயிலாதே பாழே நான் உழன்றவாறே. திருச்சிற்றம்பலம். சுவாமி முக்கோணநாதர் அம்பாள் மைமேவு கன்னியம்மை. பாருங்க, எத்தனை ஒரு வரியில் எத்தனை வகையாக சொல்லிட்டார் பாருங்க. ராவண கைலாயத்தை தூக்குன்னு சொல்கிறாரு. அடுத்து எழு நரம்பின் இசை பாடல் இனிது கேட்டு கொடுத்தானை பேரோடும் கூர்வாள் தன்னை. அப்படி அவனுடைய ராகத்தை இனிமையாக கேட்கக்கூடியவர். அந்த படுத்தானை சுருட்டப்பள்ளியில் விஷம் உண்டு படுத்துட்ருக்காரு. இதையெல்லாம் சொல்லி இந்த கூடலானை முக்கூடர் பள்ளியில் இருக்கிற இந்த திருப்பள்ளியினான நான் பயிலாதே பாழே நான் உழன்றவாறே அப்படின்றாரு. ஊனவனை உடல் அவனை உயிர் ஆனானை, ஊனவனை உடலவனை உயிர் ஆனானை உலகேழும் ஆனானை உம்பர் கோவை வானவனை மதிசூடும் வளவியானை மலைமகள் முன் வராகத்தின் பின்பே சென்ற காணவனை கையிலாய மலை உலானை கலந்து உருகி நைவார் தம் நெஞ்சினுள்ளே பானவனை பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாறே. இந்த மாதிரி புகழ்பெற்ற இவரை நான் பாடாமையே இப்படி இவ்வளோ நாள் இருந்துட்டுனே. ஒரு பாடல்களும் அவ்வளோ பொருள் பதிந்தது. இவ்வளோ ஒரு புதையல் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் பாடினா படித்தாதான் எவ்வளோ அப்படியே அப்படி விருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அப்படி ஒரு அமுதத்தை வாரி வழங்கியிருக்கார். நற்றவனை நான்மறைகள் ஆயினானை நல்லானை நணுகாதார் புறங்கள் மூன்றும்
செற்றவனை செஞ்சடை மேல் திங்கள் சூடும் திரு ஆரூர் திரு மூலட்டானம் மேய கொற்றவனை கூர் அரவம் பூண்டான் தன்னை குறைந்து அடைந்து தன் திறமே கொண்டார்க்கு என்றும் பற்றவனை பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாறே. அவர் புகழை எப்படி எடுத்துரைக்கிறார் பாருங்க. இதெல்லாம் பாடி கேட்டு நம்மளுக்கு பெரும் புண்ணியம், நல்லதெல்லாம் நடக்கும். நம்ம எதையும் கேட்கவே வேணாம், இதை கேட்டுக்கிட்டு இருந்தாலே நம்மளுக்கு நன்மையே வருமே கண்டி தீமை வராது. ஏன்னா அனுபவத்துலேயும் வயசுலேயும் பெரியவர் நம்ம அப்பர் சிவபெருமானால் நாவுக்கரசர் பட்டம் பெற்றவர், ஞான சம்பந்தரால் அப்பர்னு பேர் பெற்றவர். பாருங்க, அருணகிரிநாதர் சொல்லுவார் அப்பா புள்ளன்னு. அதுக்கு தகுந்த மாதிரியே அப்பா அரசர் பட்டம் கொடுத்துருக்காரு. இதில் ஞான சம்பந்தர் அப்பர் பேர் கொடுத்துருக்காரு. எவ்வளோ ஒரு இது பாருங்கள். அப்பர்னாவும் எல்லாருக்கும் தெரியும். இதில் அப்போதையே எப்படி சொல்லி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்பர் அவர் மேலானவர், எல்லாருக்கும் வயசுலேயும் பெரியவர், அனுபவத்திலையும் பெரியவர் அவர் அப்பர். எவ்வளோ அருமையான பொருள் பதிந்த பேர் பார்த்தீங்களா. ஞானசம்பந்தர் இட்டது அப்பர்னு, சிவபெருமான் கூப்பிட்டது திருநாவுக்கரசர்னு. திருநாவுக்கே அரசர். யாருக்கெல்லாம் நாவு இல்லாதவங்க யார்? அந்த படைச்சவங்க அனைவருக்கும் நம்ம அவர் மருள் நீக்கியார்னு அவரோட பேர். அது நீங்கி திருநாவுக்கரசர்னு சிவபெருமான் பேர் வச்சார். இதையெல்லாம் கேட்டு, இந்த புகழை எல்லாம் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க. மென்மேலும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு பரிபூர்ணமாக வேணும். திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் திருவடிகளே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.